சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 திக்ருகளை பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சிறப்பான அமல்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்மளுடைய துவாக்கள் கபுலாகணும், வேகமாக கபுலாகணும், சின்ன சின்ன விஷயமாக கூட இருக்கும். ஆனால் அது இப்போவே நடக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அமல் தான் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம், இந்த 4 திக்ரு இருக்குது பாருங்கள், துவாவை கபுலாக்கக்கூடிய 4 அம்சங்களாமா. ஒரு துவா கபுலாகணும்னா இதெல்லாம் இருக்கணும் சொல்லிட்டு ஆலிம்கள் ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுல இந்த 4 பாத்தீங்கன்னா துவாக்களுடைய அம்சங்கள்ல ஒன்றாக இருக்கு. அதனால இதை ஓதிவிட்டு கேட்கக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படுறதில்லை. இது பாத்தீங்கன்னா நீங்கள் தொழுகை இல்லாத நேரத்துலையும் முழு இல்லாத நேரத்தில் கூட ஓதிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ ஓதணும்னு கேட்குறீங்க. நம்ம ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் ஓத வேண்டியது இருந்துச்சுன்னா அது நம்ம வீடியோலேயே சொல்லிடுவோம். இந்த நேரத்தில் ஓதுங்க, ஃபர்ல் தொழுகைக்கு முன்னாடி ஓதுங்கன்ட்டு. அதை சொல்லாத எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணால் ஓதிக்கலாம் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம். ஏன்னா நிறைய அமல்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்தில் செய்யணும்னு சொல்லிட்டு வரதே கிடையாது. அதுலேயும் இந்த திக்ருகள் துவாக்கள்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லா நேரத்துலையுமே செய்துக்கலாம். அதெல்லாம் செய்யக்கூடாத நேரங்களே கிடையாது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வேணால் செஞ்சுக்கலாம். இது 4 திக்ருகள். இப்போ அதில் முதல் விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபுலாக்கணும்னா அவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய முதல் வார்த்தை என்ன சொல்லுங்கள்? அவனை இறைவனாக நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கோமா அப்படிங்கிறதான். ஏன்னா அல்லாஹ் இந்த மனிதனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சோதனையிலே முதல் சோதனை என்னது? அல்லாஹ்வை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதான். அதனால யார் ஒருவர் கலிமாவை சொல்கிறார்களோ அவர்களுடைய துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை. முதல் வார்த்தை என்ன ஓதணும்? லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கக்கூடிய கலிமாவை நீங்கள் 40 முறை ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள், உங்களுடைய துவாக்கள் மறுக்காது. இதே மாதிரி தான் 4 திக்ருகள் இருக்குது. நம்ம இந்த திக்ருகள்லாம் ஓதுறதுக்கு வெறும் 1 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை. அந்த மாதிரி தான் மிச்சம் இருக்கக்கூடிய 3 திக்ருகளும் இருக்கும். அதனால் கேட்கும் போதே கையோடு இந்த அமலை செய்துக்கலாம். நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது. இது முடிச்சணும் கையோடு நீங்கள் துவா செஞ்சுக்கிட்டிங்கன்னா அனைவரும் சேர்ந்து ஓதிய நன்மையும் கிடைக்கும், ஒரு அமலையும் கையோடு செஞ்ச வச்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் திக்ரு லா இலாஹா இல்லல்லாஹ். இதை நம்ம 40 முறை கையோடு ஓதிட்டு இன்னும் 3 திக்ருகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுவும் துவாக்களை கபுலாக்கக்கூடிய அம்சங்கள் கொண்டது தான். முதல்ல நம்ம இதை ஓதிக்கலாம். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், 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 லா இலாஹா இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சோம்னா நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபுலாக்கப்படும்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பாவத்தை செய்கிறோம், பாவத்தை செஞ்ச கையோடவே போய் தேவையை கேட்டோம்னா அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நீ செய்கிற பாவத்துக்குலாம் நீ வருந்துற மாதிரியே தெரியல, ஆனால் தேவையை மட்டும் கேட்குற அப்படின்னு அல்லாஹ் நம்மளோட கோச்சிப்பான். இது நார்மல் தானே. நாம்ளே ஒரு மனிதர்கள் பாவம் செஞ்சால் அவங்க திருந்துற வரையும் அவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு நான் நினைக்க மாட்டோம். அதனால் அல்லாஹ்விடத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய தேவைகள் உங்களுக்கு மறுக்காமல் கபுலாகும். அதனால் நம்ம தௌபா செய்வதற்காக ரப்பி ஃபிர்லி 40 முறை ஓதிக்குங்க. அப்போ முதல்ல களிமா, ரெண்டாவது ரப்பி ஃபிர்லி. இப்போ நம்ம இதை கையோடு 40 முறை ஓதிட்டு அடுத்த வார்த்தை என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். ரப்பி ஃபிர்லி, 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 ரப்பி ஃபிர்லி,
ரப்பிஃபிர்லி 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 அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக நீங்கள் என்ன ஓதணும்னா, முதல்ல கலிமா முடிச்சுட்டு, ரெண்டாவது தௌபா முடிச்சுட்டு, மூணாவதாக அல்லாஹ்வே அவனுடைய சிறப்பு இஸ்மை கொண்டு நம்ம அழைக்கணும். அதுவும் நமக்கு எந்த தேவை இருக்கோ அந்த தேவைக்கான இஸ்முகளை ஓதலாம். நான் பொதுவான இஸ்மாக ஏன் முஜீப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, துவாவை ஏற்பவன் அர்த்தம். நம்ம தனித்தனியாக ஓதும் போது எல்லா தேவைக்குமே நமக்கு இஸ்மு தெரிஞ்சிருக்கணும். இல்லை நம்ம பொதுவாகவே ஓதிக்கலான்னா இந்த ஒன்று தெரிஞ்சால் போதும், நான் என்ன துவா கேட்டாலும் அதை கபுலாக்கியா அல்லா அப்படின்னு அர்த்தம். அதனால் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 40 முறை ஓதிக்குங்க. இந்த இஸ்மை கொண்டு அழைக்கப்பட்ட பிறகு கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவாக இருந்தாலும் ஹலாலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அல்லாஹ் மறுப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆலிம்கள் சொல்கிறாங்க. அதனால யா முஜீபு 40 தடவை ஓதிக்கணும். இப்போ ஓதிட்டு கடைசி ஒன்று என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். யா முஜீபு 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 யா முஜீபு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 3 ஓதிட்டோமா, இந்த 3 40 தடவை ஓதிருக்கோம். கடைசியாக நம்ம என்ன ஓத போகிறோன்னா, இது திக்ரு கிடையாது, இது சலவாத்து. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 தடவை ஓதுனா போதும். இது நீங்கள் கடைசியும் ஓதலாம், ஆரம்பத்துலேயும் ஓதலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுனோம்ல, அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஓதிக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி ஓதி முடிச்சிட்டா போதுங்கிறனால முதல்ல கலிமா, அதுக்கப்புறம் இஸ்திகஃபார், அதுக்கப்புறம் அல்லாஹுடைய இஸ்மு, கடைசியாக 4வதாக பார்த்தீங்கன்னா நம்ம சலவாத்து வரும். அந்த சலவாத் தான் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின். நபி அவர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சலவாத் ஓதாத எந்த துவாக்களும் ஏற்கப்படுவதில்லை. சலவாத் இருக்கக்கூடிய எல்லா துவாக்களும் வானத்துக்கு உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம துவாக்கள் கபுலாகணும்னா கபுலாகக்கூடிய இடத்துக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு சலவாத்து ஒரு காரணம். இப்போ இதை 11 தடவை ஓதிட்டு கடைசியாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய துவாவை கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம சலவாத் ஓதிக்கலாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் 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 வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.